திமுக வாக்குறுதி எண் 311. இடைநிலை ஆசிரியர்கள் போராடுவது ஏன்? சமவேளைக்கு சம ஊதியம் கோரிக்கையை முன்வைத்து SSTA என சுருக்கமாக அழைக்கப்படும் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் சார்பில் டிசம்பர் 26 முதல் தொடர் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் மீது அனுமதியின்றி கூடுதல், அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனாலும் எங்களை எதுவும் தடுக்காது, இப்போது இல்லை என்றால் எங்களுக்கு விடிவு காலம் எப்போது என்று முந்தைய காலகட்டங்களை விட உறுதியுடன் போராடி வருகின்றனர் ஆசிரியர்கள். 15 ஆண்டுகளாக சமவேளைக்கு சம ஊதியம் கோருகிறோம், நியாயம் கேட்டு போராடினால் வழக்கு பதிவு செய்கிறீர்களே, முந்தைய ஆட்சியில் எங்களை காவல்துறை மோசமாக நடத்திய போது கண்டித்தீர்கள், நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எங்கள் கண்ணீரை துடைப்பேன் என்றீர்களே, அந்த கண்ணீர் துடைக்கும் கரங்களுக்காக காத்திருக்கிறோம் என்று முதல்வர் ஸ்டாலினை குறிப்பிட்டு போராட்ட களத்தில் இருந்து குரல்கள் எழுகின்றன. கடந்த 2009 மே மாதம் 31ஆம் நாள் வரை நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அடுத்த நாளான 2009 ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இடையே மிக பெரிய அளவில் ஊதிய முரண்பாடு நிலவுகிறது. அதாவது 31/5/2009 வரை நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு 8370 ரூபாய் அடிப்படை ஊதியமும் 2800 ரூபாய் தர ஊதியமும் வழங்கப்படுகிறது. ஆனால் 1/6/2009க்கு பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு 5200 ரூபாய் மட்டுமே அடிப்படை ஊதியமும் 2200 ரூபாய் தர ஊதியமும் வழங்கப்படுகிறது. அப்போது அடிப்படை ஊதியத்தில் 3170 ரூபாய் என்ற வேறுபாட்டில் தொடங்கிய ஊதிய முரண்பாடு இப்போது மொத்த ஊதியத்தில் 16000 ரூபாய்க்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளது. ஒரே பணியை செய்யும் இருதரப்பு இடைநிலை ஆசிரியர்கள் இடையே இந்த அளவு ஊதிய முரண்பாடு நிலவுவது நியாயமற்றது என்பதே போராட்டத்தின் ஆணிவேர். இந்த நிலையில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி காலம் முடிந்து திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதலாகவே இந்த கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வருகின்றனர். சொன்னது என்னவானது என்ற கேள்வியையும் கேட்கின்றனர். ஏனென்றால் இதே கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 25, 26 தேதிகளில் சென்னையில் போராட்டம் நடத்திய போது அவர்களை அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். அதன் பின் 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு களையப்படும் என்று திமுகவின் தேர்தல் அறிக்கையில் உள்ள வாக்குறுதி 311 தெரிவிக்கப்பட்டிருந்தது. வாக்குறுதி ஒருபுறம் கிடப்பில் கிடக்க கடந்த 2022 டிசம்பரில் இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினர் 5 நாட்களுக்கும் மேலாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வி இயக்குனர் அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அதைத் தொடர்ந்து ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து அரசுக்கு பரிந்துரைக்க 2023 ஜனவரியில் 3 உறுப்பினர்கள் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு 3 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்யும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பலகட்ட போராட்டங்களை நடத்திய பிறகும் கூட இன்று வரை அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை. ஊதிய முரண்பாடும் களையப்படவில்லை. இந்நிலையில்தான் முந்தைய தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதியை இந்த தேர்தலுக்காவது நிறைவேற்றுங்கள் என்று கோரி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். திமுக ஆட்சி வந்ததும் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் என்றுதான் நாங்கள் நம்பினோம், ஆனால் இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம் என்று களத்திலிருந்து குமுறல்கள் ஒலிக்கின்றன. தற்போது போராட்டம் வலுத்துள்ள நிலையில் பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் மதுரை மாவட்ட செயலாளர் கு. குமரேசன் நம்மிடம் கூறும்போது, கடந்த முறை நாங்கள் 19 நாட்கள் போராடிய போது ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழுவால் இதுவரை எந்த பயனும் இல்லை. நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் உரிமைகளுக்காக அமைதி வழியில் தான் போராடுகிறோம். ஆனால் இந்த முறை காவல்துறை எங்கள் மீது எடுக்கும் நடவடிக்கைகள் யாவும் இதற்கு முன்னர் இருந்திராத அளவுக்கு கடுமையாக உள்ளது. பெண்கள் என்று கூட பாராமல் தலைமுடியை பிடித்து இழுத்து செல்கின்றனர். குடும்பத்துடன் போராடும் ஆசிரியர்களை அச்சுறுத்தும் வகையில் அவர்கள் குழந்தைகள் முன்னால் அவர்களை கடுமையாக நடத்துகின்றனர். முந்தைய ஆட்சிகளில் காவல்துறை அடக்குமுறையை கண்டித்தவர்கள் தான் இப்போது அதைவிட கூடுதலாக அடக்குமுறையை ஏவுகின்றனர். SSTA இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே. ராபர்ட் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் சிலரை பேச்சுவார்த்தைக்காக அழைத்து சென்றனர். ஆனால் அவர்கள் கூறியபடி பள்ளி கல்வித்துறை செயலரையோ அல்லது முதல்வரின் தனி
தலைமைச் செயலரையோ பார்க்க வைக்கவில்லை. மாறாக காவல் ஆணையரை சந்திக்க வைத்துள்ளனர். நிர்வாகிகளின் செல்போன்களை கூட வாங்கி வைத்துள்ளனர். நீண்ட வாக்குவாதத்துக்கு பின்னரே செல்போன்களை வழங்கியுள்ளனர். எங்களது கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான், சமவேளைக்கு சம ஊதியம். இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் மாநில ஜிடிபி இரட்டை இலக்கம் என்று பெருமை பேசும் அரசு இந்தியாவிலேயே இடைநிலை ஆசிரியர்களுக்கு குறைந்த அளவிலான ஊதியத்தை தருவது ஏன்? மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் தருவது இருக்கட்டும், இங்கே மாநிலத்துக்குள்ளேயே சமமான ஊதியம் இல்லையே. இந்த முறை நாங்கள் எங்கள் போராட்டத்துக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கிறோம். தேர்தல் வரவிருக்கும் சூழலில் எங்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படும் என்று நம்புகிறோம். எங்களுடன் உரிய பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும் நம்புகிறோம். பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படாவிட்டால் பள்ளிகள் திறந்த பின்னரும் கூட எங்கள் போராட்டம் நீடிக்கும் என்றார் குமரேசன். தற்போது SSTA அமைப்பு வெறும் 19,000 இடைநிலை ஆசிரியர்களுக்காக போராடுகிறது. அதுவும் விடுமுறை காலத்தில் மட்டும் போராடுகிறது. சென்னையில் மட்டும் போராட்டத்தை தீவிரப்படுத்துவதை விட மாநிலம் முழுவதும் ஒற்றுமையாக போராட வேண்டும். அது தொடர் போராட்டமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என்றார் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான மூத்த சங்கம் ஒன்றின் பெயர் குறிப்பிட விரும்பாத மூத்த நிர்வாகி ஒருவர். போராட்டங்கள் ஒருபுறம் வலுப்பெற, தூய்மை பணியாளர்கள், பழைய ஓய்வூதியம் கோரி போராடும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் என்று அனைவரின் கோரிக்கைகளுக்கும் என்ன மாதிரியான நடவடிக்கையை அரசு எடுக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.